வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். தேங்காய் மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஈவினிங் டைமில் இல்லை ஸ்வீட் கிரேவிங் ரொம்ப இருக்கும்போது டக்குன்னு ஒன்று எடுத்து வாயில் போட்டுட்டு அப்படியே சப்பி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை ஒன்று நம்ம துருவி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி சிலுசிலாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு பின்னாடி உள்ள தோலை மட்டும் நம்ம ஒரு கத்தியை வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால தேங்காய் நல்லா வெள்ளைன்னு கிடைக்கும். தோலை எடுத்துகிட்டு இந்த வெள்ளையான பார்ட் மட்டும் நான் வச்சுக்கிறேன். இதை ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 சுற்று பல்ஸில் போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பூவாக வந்துடும். துருவ தெரியாதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 3/4 கப் இருக்கு. இதே அளவில் தான் நான் வெல்லமும் எடுக்க போகிறேன். ஸோ வெல்லமும் 3/4 கப் எடுத்துக்கலாம். நீங்கள் ஜாகரி பவுடர் சேர்க்குறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இதோட 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரையட்டும். இந்த மாதிரி கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிருங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக 2 நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. ஓரளவு நீங்கள் அந்த வாசத்துக்காக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தை சேர்த்துடலாம். ஒரு ஃபில்டரில் இதை சேர்த்துக்கோங்க. அப்போ இதில் இருக்க தூசி மண்ணெல்லாம் வந்துடும். இப்போ இந்த வெல்லம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். இதோட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ரை ஆகிட்டே வரும். இந்த வெள்ளைப்பாகோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இதை கரெக்டான பதத்தில் எடுத்திங்கன்னா தான் அது மிட்டாய் மாதிரி வரும். இல்லாட்டி பர்ஃபி மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். நம்மளுக்கு இன்றைக்கி மிட்டாய் மாதிரி தான் வேணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இது திக்காயிட்டே வருது பாருங்கள். கலர் கூட நல்லா டார்க் ஆகிட்டே வரும். இது பர்ஃபிக்கும் கமர்கட்டுக்கும் நடுவாப்பில் ஒரு பதத்தில் நம்ம எடுக்கணும். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி தான் ரொம்பவே முக்கியம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்புலேயே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இது நல்லா ஒட்டி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிலாம் நல்லா வற்றிருச்சு. அதே மாதிரி நல்லா ஒட்டுனாப்பில் வருது. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே நம்ம ரோஸ்ட் பண்ண விட்டோம்னா ரொம்ப டார்க் ப்ரௌனாக ஆகிடும். அது கமர்கட் மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து நம்ம ஆல்ரெடி க்ரீஸ் பண்ண ஒரு மோல்டில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா செட் பண்ணிடுங்க. செட் பண்ணும் போது நல்லா நெய் தடவிட்டு அதை வச்சு செட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ இது நல்லா ஷேப்க்கு செட் பண்ணியாச்சு. இது ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இது வார்மாக இருக்கும் போதே நம்ம லைட்டாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளால் கட் பண்ண முடியாது. ஸோ வார்மாக இருக்கும் போதே கட் பண்ணி வச்சுருங்க. இதை விட நீங்கள் சின்ன பீசஸாக கூட போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கூல் ஆகிடுச்சு. இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட தேங்காய் மிட்டாய் இப்போ செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் போக வரும்போது இதை எடுத்து வாயில் போட்டுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தேங்காய் மிட்டாயை நீங்கள் இனிமேல் வெளியே போயெல்லாம் தேட வேண்டாம். நீங்களே வீட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.